அவரை போற்றுவோம். ஆண்டவரை நாம் எக்காலமும் போற்றுவோம். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை வறுமையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி இறையாட்சியின் உரிமையாளர்களாய் மாற்றிட இறைமகன் இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் மனிதராய் பிறந்து தன் ஜீவனை தந்து நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான மீட்பை கொடுத்தார். அந்த அன்பான இறைமகன் இம்மண்ணில் வாழ்ந்து 2000 ஆண்டுகள் முடிந்து மேலும் 25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட இந்த 2025 யூபிலி ஆண்டில் கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்வுகளை நிழலாட்டமாய் நம் கண்முன் கொண்டு வருகிறார்கள் நம் பள்ளி பாலகர்கள். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று மரியா எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கண்ணி அளித்தேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு சென்றார். மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் கனவில் தோன்றி, யோசேப்பே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளையை பிறப்பித்தார். யோசேப்பு மரியாவோடு பெயரை பதிவு செய்ய பெத்லகேமுக்கு சென்றார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அங்கு மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார்.
காவல் காத்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடந்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இடையர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு குழந்தையை கண்டார்கள்.
For your soulful performance.